ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் விகேஎஸ். இன்றைக்கி நம்ம எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, நானி நடிச்சிருக்க இப்போ வெளியே வந்திருக்க த பேரடைஸ் அப்படின்ற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஃபஸ்ட்டு சீன்லேயே சும்மா சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற ஒரு ரஜினி ஃபேனுன்றதை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நானி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா, இது ஒரு ஜங்கிள் பேஸ்டு மூவி மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நானி நடித்த படங்கள்லேயே இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் வித்தியாசமான முறையிலையும் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நானி பொதுவாகவே ஒரு ஆக்ஷனில் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு இந்த மூவிலேயும் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விஷுவலாகவே இந்த படம் ஓரளவுக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே கண்டிப்பாக இது ஒரு ஃபீலை கொடுக்குன்ட்டு நம்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீன்ஸில் இதில் இந்த கறி சாதம் ஆக்கி சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் நிறையா ஒரு மலைவாழ் மக்கள் அவங்க முன்னாடி நானி இருக்க மாதிரி, அவரை லீட் பண்ணுற மாதிரி ஒரு ரோலில் நடிச்சிருக்காருன்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கும் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் இதுக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. இந்த படம் மற்ற படத்தை விட கண்டிப்பாக அதிக அளவில் வசூலையும் படைக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸை கவர்ற அளவுக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நாளில் திரைக்கு வரப்போகுது. எல்லோரும் இந்த படத்தை எப்படி இருக்குன்னு தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.